சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். தமிழ்செல்வி ரொம்ப நல்லா தான் இருக்காங்க, அவங்க வாரிசும் ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறமா அப்பத்தா சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் இதை கேட்ட சேது ரொம்பவே நிம்மதியாக இருக்கார். இங்கே தன்னுடைய வாரிசுக்காக தமிழ்செல்வி எவ்வளோ ஆசையாக காத்துட்ருக்கா. ஆனால் இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வந்ததெல்லாம் பார்த்து தமிழ்செல்வியால் கண்டிப்பாக தாங்கிக்கவே முடியாதுன்னு நானே ரொம்ப மனசு வேதனைப்பட்டேன். அது மட்டும் இல்லை, தமிழ்செல்வி என்னுடைய மனைவி. அவள் அழுதாலோ இல்லை அவளுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலோ என்னால் என்னைக்கும் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு அப்பத்தா அங்கேருந்து வந்து சேதுக்கிட்ட, நீ எதுக்குமே கவலைப்படாத, தமிழ்செல்வி ரொம்ப நல்லா இருக்காளாம், அதே மாதிரி நம்ம வீட்டு வாரிசும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கிறதா டாக்டர் சொன்னதுக்கப்புறமா தான் சேது எனக்கு அம்புட்டு சந்தோஷமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்ல கண்கலங்கி நிற்கிறாரு சேது. இங்கே அப்பத்தா வசந்திக்கிட்டேயும் மோகனாக்கிட்டேயும் சொல்கிறாங்க, டாக்டர் சொன்னதெல்லாம் நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க, தமிழ்செல்வி கொஞ்ச நாளைக்கு நடக்கக்கூடாது, பக்கத்தில் இருந்து யாராவது தமிழ்செல்வியை கவனிச்சுக்கணும். மோகனா, சேது புரியுதா இல்லையான்னு கேட்கும்போது உடனே வசந்தியும், டாக்டர் சொன்னதெல்லாம் எனக்கும் புரிஞ்சுதுமா, நான் என் பொண்ணு தமிழ்செல்வியை என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன், நல்லபடியாக பார்த்துக்கிறேன், தமிழ்செல்வி அப்பப்போ டாக்டர்கிட்ட நானே கூப்பிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. உடனே மோகனாவும், தமிழ்செல்வி உங்கள் பொண்ணாகவே இருந்தாலும் இப்போ எங்கள் வீட்டு மருமக, எங்கள் வீட்டில் வச்சு தான் இப்போ தமிழ்செல்விக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அது எப்படி நாங்கள் தமிழ்செல்வியை அங்கே அனுப்ப முடியும், தமிழ்செல்வியும் சேதுவும் ஒன்றா தான் இருக்கணும்னு அங்கே எல்லாரும் பேசி தானே இப்படி ஒரு முடிவே நம்ம எடுத்திருக்கோம், தமிழ்செல்வியை நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்ல அது எப்படி நாம் இப்படி பேசலாம், ஆனால் தமிழ்செல்வி உங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு தானே இப்போ தங்கியிருக்கிற இடத்துலையே இருக்கிறா, யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா தமிழ்செல்வி அப்படின்னு வசந்தி பேசிகிட்டு இருக்கும்போது சேது நினைக்கிறாங்க, தமிழ்செல்வி என் மனைவி, என் வீட்டில் இருக்கும்போது தான் தமிழ்செல்விக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, தமிழ்செல்வி ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கும்போது நான் ஏன் என் மனைவியை இவங்க கூடலாம் அனுப்பி வைக்கணும், ஏன் தமிழ்செல்வியை என்னால் பார்த்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பத்தா இங்கே தமிழ்செல்வியை நான் பார்த்துக்கிறேன், அது மட்டும் இல்லை எந்த வேலையும் செய்ய விடாமல் பக்கத்துலேயே இருந்து நான் என் மனைவியை கவனிச்சிக்கிறேன், என் மேலே நம்பிக்கை இருந்தால் தமிழ்செல்வியை என் கூட அனுப்பி வைங்க அப்படின்னு செய்து சொல்ல இதை கேட்ட எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே அப்பத்தாவும் வசந்தி, இனி தமிழ்செல்வி மேலே உனக்கு எந்த உரிமையும் இல்லை, அதான் தமிழ்செல்வியை பார்த்துக்கிறதுக்கு சேது இருக்கும்போது நாம ஏன் வந்து இதை பற்றிலாம் யோசிக்கணும், சேதுவே கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மோகனாவும், எப்படியோ சேது இப்படிலாம் பேசுவான்னு நினைக்கவே இல்லை, சேது அப்போ மனசு மாறிட்டான், தமிழ்செல்வி படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு தமிழ்செல்வியை நாம் பார்த்துக்கணும், நம்ம வாரிசையும் நல்லா பார்த்துக்கணுன்னு முடிவெடுத்ததுக்கப்புறமா நாம் இதில் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு எல்லாரும் நினைக்க, உடனே தமிழ்செல்வியை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க. தமிழ்செல்விக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் ஈஸ்வரி எல்லாரும் இருக்கும்போது அந்த சமயம் சேதுவோட கார் வரதை பார்த்த உடனே, அப்போ தமிழ்செல்வியை கூப்பிட்டு வராங்களா என்னன்னு தெரியலையே, ஆனால் இம்புட்டு சீக்கிரமாக வந்துட்டாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு பார்ப்போன்னு அங்கே ஈஸ்வரி சித்ரான்னு ரொம்ப சந்தோஷமாக நின்று பார்த்துட்டு இருக்கும்போது சேது மெதுவாக தமிழ்செல்வியை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. உடனே அப்பத்தாவும் மெதுவாக தமிழ்செல்வி கூடவே அங்கே போக, இங்கே இனி தமிழ்செல்வி நடக்கக்கூடாது, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அது மட்டும் இல்லை இப்போ எப்படி தமிழ்செல்வி நடக்க விடாமல் வீட்டுக்கு நீ வந்து கூப்பிட்டு வந்தியோ அதே மாதிரி தான் இனி தமிழ்செல்விக்கு செய்ய வேண்டிய உதவி எல்லாத்தையும் செய்து நீ தான் செய்யணும், புரியுதுல அப்படின்னு சொல்லும்போது, அப்பத்தா எனக்கு எல்லாமே தெரியும், தமிழ்செல்வியை இனி எப்படி பார்த்துக்க போகிறேன்னு மட்டும் பாருங்கள், நாளைக்கே இங்கே தமிழ்செல்வியை பார்த்த டாக்டரை போய் பார்க்க தான் போகிறேன், இன்னும் நான் என்னெல்லாம் செய்யணும்னு கேட்டு ஒவ்வொன்றா தமிழ்செல்விக்கு நான் செஞ்சு கொடுக்க தான் போகிறேன், என்ன இன்றைக்கி தான் நான் டாக்டர்கிட்ட பேசும்போது என்னை வெளியிலேயே நிற்க வச்சிட்டீங்க, ஏன் தமிழ்செல்வியோட வீட்டுக்காரர் யாருன்னு என்ன தானே வர சொன்னாங்க, அப்புறம் நீங்கள் ஏன் அப்பத்தா அங்கே டாக்டர் கூப்பிட்ட உடனே உள்ளே போனீங்கன்னு கேட்க, எல்லாமே ஒரு காரணமாக தான், எப்போ என்ன உனக்கு தெரியணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் சீக்கிரமாக தெரிய வரும், இப்போ நீ பெருசாக எடுத்துக்க வேண்டாம், நீ முதல்ல தமிழ்செல்வியை மட்டும் கவனமாக பார்த்துக்க, உன்னால் சமைச்சு கொடுக்க முடியலன்னா சொல்லு, மோகனா மலருன்னு எல்லாரும் இருக்கும் தமிழ்செல்வியை கவனிச்சிக்கிறதுக்கு, புரியுதுல அப்படின்னு சொல்லி இங்கே அப்பத்தா பேசும்போது தமிழ்செல்வியை அங்கே ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. இங்கே வந்து சேது அது மட்டும் இல்லாமல் தமிழ்செல்விக்கு சமைச்சு கொடுக்குறாரு, தமிழ்செல்விக்கு என்ன வேணுமோ ஒவ்வொன்றையும் சேது பார்த்து பார்த்து கவனிக்கிறாரு. இங்கே வீட்டுக்கு வந்த உடனே ராஜாங்கம், என்ன வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு, என்ன சன்னாசி வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே அப்பத்தா மோகனா மலருன்னு எல்லாரும் அங்கே வராங்க. உடனே சாவித்திரியும் வந்து நிற்கிறாங்க. ஆமாம் என்னாச்சு, தமிழ்செல்விக்கு இப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க, நீ நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்ல, அம்மா நான் என்ன நினச்சேன் உங்களுக்கு எப்படி எல்லாம் தெரியும்,
அது மட்டும் இல்லாமல் தமிழ்செல்வியை பற்றி நான் எதுவுமே நினைக்கல. என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. நீங்கள் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறதா ஈஸ்வரி தான் சொன்னாங்கன்னு சொல்லும்போது, என்னது எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரீங்களா? அம்மா உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல மோகனா, என்ன மோகனா நடக்குதுங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக ராஜாங்கம் கேட்க, உடனே மலர், இல்லைம்மா நீங்கள் கோவப்படாதீங்க. தமிழ்செல்விக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு, நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல நீ அப்படின்னு இங்கே வந்து சன்னாசியும் கேட்க, இல்லை இங்கே சேதுவே தமிழ்செல்வியை எங்ககிட்ட கூட சொல்லாமல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதால தான் நாங்களே பதட்டமாக என்ன செய்யன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கும் போனோம். அங்கே டாக்டர் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, தமிழ்செல்வியும் இங்கே வந்து நம்ம வீட்டு வாரிசும் நல்லா இருக்கிறதா சொன்னதுக்கப்புறமா தான் நாங்களே நிம்மதியாக இருந்தோம். அது வரைக்கும் என்ன செய்யன்னு தெரியாமல் சேதுவே வந்து ரொம்ப அழுதுட்டான் தெரியுமான்னு சொல்ல, அப்போ சேது தான் தமிழ்செல்வியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதான்னு கேட்க, ஆமாங்க, என்ன தான் தமிழ்செல்வி மேலே கோவம் இருந்தாலும் தமிழ்செல்விக்கு இப்படி ஒரு பிரச்சனைன உடனே அதை சேதுவால் தாங்கிக்க முடியல. இப்போ கூட வசந்தி தமிழ்செல்வி நடக்கவே கூடாது, யாராவது தமிழ்செல்விக்கு தேவையான உதவியெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு டாக்டர் சொன்னப்ப வசந்தி கூட நான் என் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் வேண்டவே வேண்டான்னு சேது சொல்லிட்டாங்க. தன்னுடைய மனைவியை தானே பார்த்துக்கணும்னு நினைக்கிறான் சேது. அப்படி இருக்கும்போது நம்ம என்னங்க செய்ய முடியும்னு சொல்ல, இல்லையே தமிழ்செல்வியை வசந்தி கூட அனுப்பி வச்சிருக்க வேண்டிதானே, அவங்க தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது இந்த பொறுப்பெல்லாம் எதுக்காக சேது எடுத்துக்கணும்? இங்கே தமிழ்செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ பிடிக்கலன்னு தானே சேது சொன்னா அப்படின்னு இங்கே ராஜாங்கம் கேட்க, உடனே இங்கே சாவித்திரியும் என்ன சொல்கிறீங்க, அப்போ தமிழ்செல்விக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களா, அப்போ தமிழ்செல்வி நடக்க முடியாதா இப்போ அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அது இருக்கட்டும், இங்கே சேதுக்கு வேறு வேலை இல்லையா என்ன? இந்த தமிழ்செல்வியை பார்த்துக்கிறதெல்லாம் சேதுவுக்கு ஒரு வேலையா என்ன? என்னென்ன நீங்கள் பேசாமல் தமிழ்செல்வி இங்கே இருக்கிறத விட, இங்கே சேது தமிழ்செல்வியை கவனிச்சுக்கிறத விட பேசாமல் தமிழ்செல்வியை தன்னுடைய அம்மா வீட்டுக்கே அனுப்பி வைங்க. அவங்க பார்த்துக்கிட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும். இனி தமிழ்செல்வி இங்கே ஒன்றும் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உடனே அப்பத்தாவும், நீ யார் அதை சொல்கிறதுக்கு? வசந்தி தமிழ்செல்வியை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னப்ப சேது என்னுடைய மனைவியை உங்கள் கூட அனுப்ப முடியாது, இங்கே தமிழ்செல்விக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை என் கூட இருக்கும்போது தான் நடந்திருக்கு, இனி தமிழ்செல்வியை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்னு பொறுப்பாக சேது பேசும்போது நீ யார் இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு? இல்லை சேது தமிழ்செல்வியை பார்த்துக்கவே கூடாதுன்னு சொல்ல உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு அப்பத்தா சாவித்திரி கிட்ட கேட்குறாங்க. உடனே சாவித்திரியும், அம்மா நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்க. தமிழ்செல்வி மேலே நமக்கு எல்லாத்துக்குமே அக்கறை இருக்குது. ஆனால் தமிழ்செல்வி இப்போ நம்ம வீட்டு மருமக இல்லையே, நாம் எதுக்கு தமிழ்செல்வியை கவனிச்சுக்கணும்? மாசமாக இருக்கும்போது கவனமாக இருக்கணும்னு அந்த தமிழ்செல்விக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சேது இப்போ வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்ததுனால என்னவோ ரொம்ப சந்தோஷத்தில் இருந்திருப்பா. அதான் இந்த தமிழ்செல்விக்கு இப்படியெல்லாம் நடந்துருச்சு. தமிழ்செல்வி நம்ம வீட்டு மருமகளாக வரதுக்கு கூட அவளுக்கு விருப்பம் இல்லையே, அப்புறம் அந்த தமிழ்செல்விக்கு என்ன? ஆனால் உங்களுக்கு என்னம்மா, நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் அந்த தமிழ்செல்விக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? அப்போ கூட தமிழ்செல்விக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தீங்க, இப்போயும் தமிழ்செல்விக்கு இப்படிலாம் ஆயிடுச்சுன்னு பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, தமிழ்செல்வி என் பேத்தி, இங்கே தமிழ்செல்வியும் சேதுவும் ஒன்று சேரணும்னு நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன். அதே மாதிரி இப்போ எல்லாம் நல்லபடியாக நடக்குதுன்னு நான் சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் இப்படிலாம் நடக்கவே கூடாதுன்னு நீ நினைக்கிற சாவித்ரி. நடக்கிறது எல்லாமே சரியாக தான் நடக்குது இந்த வீட்டில். நீங்கள் யாரும் இதில் தலையிட வேண்டாம். அதே மாதிரி ராஜாங்கம், இங்கே சேதுவே வந்து தமிழ்செல்வியை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறமா வேற யாரும் இதை பற்றி பேச வேண்டாம். புரியுதுல்ல? நீ என்னைக்கும் இங்கே தமிழ்செல்வியை மருமகளாக ஏற்றுக்க மாட்டியா என்ன? தமிழ்செல்வியால் நம்ம வீட்டில் நல்லது மட்டும்தான் நடந்திருக்கு. இப்போ உன் பொண்ணு கண்மணி சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கா. அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடச்சிருக்கு. ஆறுமுகம் இந்த வீட்டு மருமகனாக வந்திருக்காருன்னா அதுக்கு காரணம் தமிழ்செல்வி. அவள் சொன்ன உண்மையாலையும் நம்ம குடும்பம் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்னு அந்த ஈஸ்வரி பார்த்த மாப்பிள்ளையை பற்றின உண்மையை சொன்னதால தான் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கண்மணிக்கு கிடச்சிருக்கு. இல்லைனா இங்கே ஈஸ்வரியை நம்பி நம்ம எல்லாரும் ஏமாந்து போயிருப்போம். அப்புறம் கூட நீ தமிழ்செல்வியை புரிஞ்சுக்கலல்ல அப்படின்னு கேட்க, இல்லைம்மா நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜாங்கம். யாரும் எதுவும் பேச வேண்டாம். உன்னுடைய வேலையில் நான் தலையிடல. அதே மாதிரி சேதுவோட வாழ்க்கையிலையும் யாரும் தலையிடாதீங்க. சேதுவும் தமிழ்செல்வியும் கண்டிப்பாக ஒன்று சேரணும், அம்பிட்டு தான் நான் சொல்வேன் அப்படின்னு தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க அப்பத்தா. உடனே மோகனாவும், மலரு நீ அப்பப்போ தமிழ்செல்வியை போய் பார்த்துக்க, ஏதாவது உதவி வேணும்னா சேதுக்கு உதவி செய், தமிழ்செல்விக்கிட்ட நல்லபடியாக கொஞ்ச நேரம் உட்காந்து பேசு. தமிழ்செல்வி கண்டிப்பாக படிக்கணும்னு ஆசைப்படுவா, ஆனாலும் ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கக்கூடாது, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு தமிழ்செல்விக்கு புரிகிற மாதிரி நீ தான் சொல்லணும். சேது ஒரு வேளை தமிழ்செல்வி பக்கத்தில் இருக்க முடியல, வெளியில் வேலையாக போனால் கூட நீ தான் தமிழ்செல்விக்கு பக்கத்துலேயே இருக்கணும். ஏதாவது உதவி வேணும்னாலும் என்னையும் நீ கூப்பிடு அப்படின்னு அக்கறையாக மலர்கிட்ட வந்து இங்கே மோகனா பேசிட்டு போகிறாங்க.
உடனே இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சன்னாசி சொல்கிறாங்க, அண்ணே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை கிடச்சிருக்கு. கண்மணிக்கு இங்கே வந்து நல்லபடியாக கல்யாணம் நடந்திருக்கு. சேதுவும் இங்கே தமிழ்செல்வி கூட வாழவே மாட்டேன், கண்டிப்பாக நான் தமிழ்செல்வியை விட்டு பிரிஞ்சிருவேன்னு சொன்னாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேது மனசு மாறுற மாதிரி தான் தெரியுதுண்ணே. அதனால் நாம் வந்து சேது என்ன ஆசைப்படுறானோ அதை தானே செய்யணும்னு நினைப்போம். அதனால் நம்ம இதில் தலையிட வேண்டாம். ஒருவேளை சேது மனசு மாறி தமிழ்செல்வி தான் என் மனைவி, தமிழ்செல்வி கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன்னு சொன்னால் நாம் பிரச்சனையே வேண்டான்னு சொல்லி 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்ம வீட்டில் ஏற்கனவே போஸும் இங்கே மலரும் பிரிஞ்சுட்டாங்க. அதே மாதிரி இங்கே தமிழ்செல்விக்கும் சேதுவுக்கும் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சன்னாசி பேசிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஈஸ்வரி சாவித்திரி கிட்ட கேட்குறாங்க, அப்படி அந்த வீட்டில் என்னதான் நடக்குது? தமிழ்செல்விக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க? வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. திரும்பி வந்த தமிழ்செல்வி மறுபடியும் நான் இங்கே இருக்கவே மாட்டேன்னு கிளம்பி போயிடுவான்னு பார்த்தா என்ன அந்த சேது ரொம்ப அக்கறையாக தமிழ்செல்வி நடக்கவே கூடாதுன்னு எம்பிட்டு உதவியெல்லாம் செஞ்சிட்ருக்கான். என்ன தான் நடக்குதுன்னு கேட்குறாங்க. இனி தமிழ்செல்வி நடக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னதால் இனி சேதுவும் நானே பக்கத்தில் இருந்து தமிழ்செல்வியை கவனிச்சுக்கிறேன். தமிழ்செல்வி ஏன் மனைவி தானே, எல்லா பொறுப்பையும் நானே எடுத்து செய்வேன் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் வச்சு சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்கான் போல. அதான் தமிழ்செல்வியை கூட இப்போ நடக்க விடுறதில்ல. பார்த்தீங்கல்ல எம்புட்டு அக்கறையாக சேது என்னெல்லாம் செய்கிறான்னு. இப்படிலாம் இருந்தால் தமிழ்செல்வியை கையில் பிடிக்க முடியுமா என்னன்னு சொல்ல. அப்போ இந்த வீட்டு வாரிசுக்கும் எதுவும் ஆகலை, தமிழ்செல்வி ரொம்ப நல்லா இருக்கா அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அந்த தமிழ்செல்விக்கும் ஒன்றும் ஆகலை. இந்த வீட்டு வாரிசோட தமிழ்செல்வி சீக்கிரமாக சேது தான் என்னுடைய வீட்டுக்காரருன்னு உரிமையோடு வரப்போகிறான்னு நினைக்கிறேன். அதனால தான் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நாம் நினைக்கிறது எதுவுமே நடக்காது போலையே அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், பொறுமையாக இருப்போம். சேது அப்படி எப்படி தான் தமிழ்செல்வியை கவனிக்கிறான்னு பார்ப்போம். நம்மளால் இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியலன்னா ஏதாவது சொல்லி தமிழ்செல்வியை இங்கேருந்து அனுப்புகிற வழியை பார்ப்போம். வசந்தி வீட்டுக்கே அனுப்பி வைப்போம், அவ்வளவுதானே. சரி, நாம் 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தா மறுபடியும் ஏதோ பிரச்சனை செய்ய தான் பேசுகிறோன்னு வீட்டில் எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டு சாவித்திரியும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. தமிழ்செல்வி அழுதுகிட்டே சேதுக்கு நன்றி சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, எப்பயுமே நீங்கள் என்னை கவனமாக இருக்க சொல்வீங்க, நான் தான் சரியாக கவனமே இல்லாமல் எனக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு பேசிகிட்ருக்க. உடனே உனக்கு எதுவும் ஆகலை, நீ உன் வாரிசு மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்க, எவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இங்கே வந்ததுக்கு கூட காரணம் நான் உன்னை ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வாரிசையும் ஏற்றுக்கணும்னு நீ நினச்சல. அதனால தான் உனக்கு இப்படி ஆன உடனே என்னால் தாங்கிக்க முடியல. நான் கோயிலில் உனக்காக வேண்டிக்கிட்டேன். அது மட்டுமா, நீ சந்தோஷமாக அங்கே வெளியில் வரும்போது உனக்கு எதுவுமே ஆகலைன்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்தேன் தெரியுமா. அதனால் நீ கவலைப்படாத, நான் இருக்கல, உன்னை நான் பார்த்துக்கிறேன். எங்கேயும் வெளியில் நான் போகிறதில்ல. நீ படிக்கணும்னு நினச்சேன்னா சொல்லு, நான் உன்னை மெதுவாக உட்கார வைக்கிறேன். அது மட்டும் இல்லை, உனக்கு சாப்பிடணும்னா கூட நான் உனக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறேன். இனி நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஏற்கனவே நீ மாசமாக இருக்குன்றதுக்காக தான் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் உனக்காக தான் வாங்கி வச்சேன். நான் இப்படி சொன்னால் நீ அதை ஏற்றுக்க மாட்ட. அதனால தான் ஒவ்வொரு பொருளையும் பயன்படுத்த நீ எனக்கு பணம் கொடுக்கணும்னு நான் இப்படியெல்லாம் பேசி உன் மனசை மாற்றினேன். சொல்லப்போனால் நான் உன்னை புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன். ஆனால் இனி அப்படி இருக்க மாட்டேன். உன் மேலே மட்டும் இல்லை, நம்ம வாரிசு மேலேயும் ரொம்பவே கவனமாக இருப்பேன் அப்படின்னு கண்கலங்கி பேசுகிறாரு. இல்லைங்க, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் எப்போ என்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு கோபமாக தான் பதில் பேசியிருக்கேன். ஆனால் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனைனா உங்களால் தாங்கிக்கவே முடியல. என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு என் முன்னாடி நீங்கள் நின்னப்போ கண்கலங்கி நின்னதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, உன் மேலே நான் இம்புட்டு பாசம் வச்சுருக்கிறேன் அப்படின்றத நானே இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். சொல்லப்போனால் உன் மேலே இத்தனை நாள் நான் கோவமாக தான் இருக்கேன். அதான் உன்னை திட்டிக்கிட்டே இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் எப்போ உனக்கு ரொம்ப முடியாமல் நீ அழ ஆரம்பிச்சியோ அப்போவே எனக்கும் ரொம்பவே அழுக வந்துருச்சு அப்படின்னு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்க. உடனே எங்கள் தமிழ்செல்வி சொல்கிறாங்க, நீங்கள் பேசாமல் என்னை எங்கள் அம்மா வீட்டுக்கே அனுப்பியிருக்கலாம்ல. நீங்கள் எப்படிங்க எல்லாமே எனக்காக செஞ்சு கொடுக்க முடியும்? எவ்வளோதான் நீங்கள் எனக்காக செய்வீங்க? இன்னும் 2-3 வாரத்துக்கு நான் நடக்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. நீங்கள் தனியாக இருந்து எப்படி என்னை பார்த்துப்பீங்க? எங்கள் அம்மா வீட்டுக்கே அனுப்பிடுங்க, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க, கவனிச்சுப்பாங்க. நான் மறுபடியும் இங்கே வராமையே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, நீ என்னுடைய மனைவி, உன் மேலே எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். மற்றவங்க கிட்ட உன்னை விட்டு கொடுத்து பேசுனது, உன்னை அவமானப்படுத்துனதுன்னு எல்லாத்துக்கும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். இப்போ அமைதியாக நீ ரெஸ்ட் எடு, எதை பற்றியும் யோசிக்காத. உன் அம்மா, என் அப்பத்தான்னு எல்லாருக்கிட்டையும் நான் பேசுனதெல்லாம் நீயும் கேட்டுட்டு தானே இருந்த. உன்னை எப்படி கவனிச்சுக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு
ஒவ்வொரு விஷயத்துலையும் சேது சொன்ன மாதிரியே தமிழ்செல்வியை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து தமிழ்செல்வி அவ்வளோ மனசு மாறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேதுவையும் புரிஞ்சுக்கிறாங்க. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரர் எனக்கு ஒரு பிரச்சனைன உடனே என்னெல்லாம் செய்கிறாரு, எவ்வளோ வேலை செய்கிறாரு, வெளியில் போகிறதே இல்லை, என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு, எனக்கு என்ன வேணும்னு கேட்காமையே எனக்கு தேவையான எல்லாத்தையும் செய்கிறாரே அப்படின்னு தமிழ்செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து தாங்க முடியாத கோவத்தில் இருக்காங்க சாவித்ரி. எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்காத சேது இப்படி மனசு மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் பொண்ணு தாமரையை தான் இந்த சேது கல்யாணம் பண்ணணும்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த தமிழ்செல்விக்கு இப்படிலாம் நடந்துருச்சுன்னு சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இப்போ தமிழ்செல்வியை பார்த்துக்க போகிறதே சேதுதான்னு கேட்ட உடனே என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு மெதுவாக தாமரையை கூப்பிட்டுட்டு சாவித்ரி அங்கே தமிழ்செல்வியை பார்க்கறதுக்காக போகும்போது சேது தமிழ்செல்விக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி இங்கே சேது தமிழ்செல்வியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து தாமரை வந்து என்னம்மா நடக்குதுங்க, இவங்க 2 பேரும் ஒன்று சேர மாட்டாங்கன்னு நினச்சா இந்த தமிழ்செல்வி நடக்கவே முடியாதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து அனுப்புறதுலேருந்து இங்கே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது, இங்கே தமிழ்செல்வியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறதுன்னு ஒவ்வொன்றா செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கவே பிடிக்கல. எதுக்குமா என்னை இங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது அங்கே சாவித்திரியும் கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் சேதுக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சேது வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்க, இல்லை தமிழ்செல்வியை பார்க்கவே பிடிக்கல, தமிழ்செல்வி கிட்ட பேசவே மாட்டேன், தமிழ்செல்வி கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன்னு எங்கள் முன்னாடி என்னென்னவோ பேசுனியே, அதெல்லாம் நாங்கள் நம்பினோம். ஆனால் இப்போ ஏமாந்து போயில நிற்கிறோம். தமிழ்செல்விக்கு ஒரு பிரச்சனைனா அவள் அம்மா வீட்டுக்கு அனுப்பாமல் நீ எதுக்கு இந்த சமைச்சு கொடுக்குற வேலை, இங்கே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தமிழ்செல்விக்கு ரொம்ப நல்லா உதவி செய்கிற, என்ன மனசு மாறிட்டியா? அப்போ நீ இம்பட்டு நாள் சொன்னது எல்லாமே பொய் தானான்னு கேட்க, அத்தை நான் உங்களை இங்கே வர சொன்னேனா? நான் என் மனைவிக்கு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் யார் அதை கேள்வி கேட்குறதுக்கு? அது மட்டும் இல்லை, தமிழ்செல்வி என் கூட இருக்கும்போது தமிழ்செல்வியை சரியாக கவனிக்காமல் பார்த்துக்காம தமிழ்செல்வி எவ்வளோ பெரிய பிரச்சனையை பார்த்துட்டு வந்திருக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கா. அவளை கவனிக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு இல்லையா என்ன? நீங்கள் யார் முதல்ல என்ன கேள்வி கேட்க? நான் எப்போ வேணாலும் மனசு மாறுவேன், என் மனைவிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதை கேள்வி கேட்க உங்கள் யாருக்கும் உரிமையே இல்லை. நானும் தமிழ்செல்வியும் பிரியணும்னு நினச்சிங்க, பிரியலன உடனே கேள்வி கேட்குறீங்களா? தேடி வந்து இப்படிலாம் பேசுகிறீங்களா? ஆமாம், தமிழ்செல்வி கூட பேசக்கூடாது, ஒன்று சேரக்கூடாதுன்னு நினச்சதெல்லாம் உண்மைதான். ஆனால் இப்போ நான் மனசு மாறிட்டேன். என் வாரிசை சுமந்துட்டுருக்கா தமிழ்செல்வி, அவளுக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்துட்டு நான் பொறுமையாக இருக்க முடியுமா? கண்டுக்காமல் இருக்க முடியுமா? அப்போ நான் நல்ல வீட்டுக்காரராக இருப்பேனா என்ன? என்னதான் தமிழ்செல்வி என் மேலே கோவமாக இருந்தாலும் என்னை என்னைக்கும் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டா. அதே மாதிரி நீங்கள் என்னை அவமானப்படுத்தணும்னு உங்கள் பொண்ணுக்காக, அதான் இந்த தாமரைக்காக என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சப்ப கூட உண்மையை கண்டுபிடிச்சது தமிழ்செல்வி தானே. என் வீட்டில் உள்ள என் அப்பா கூட என்னை நம்பலை, ஆனால் என்ன நம்பினது தமிழ்செல்வி தான். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தமிழ்செல்வி என்கிட்ட சொன்ன பொய்யெல்லாம் நான் பெருசாக நினைக்கக்கூடாது தான். ஏதோ கோவத்தில் நானும் என்னென்னவோ பேசிட்டேன். அதுக்காக தமிழ்செல்விக்கிட்ட எவ்வளோ வேணாலும் மன்னிப்பு கேட்பேன். ஏன்னா தமிழ்செல்வி என் மனைவி. எனக்கு தமிழ்செல்வியை திட்டவும் உரிமை இருக்குது, அவளுக்கு உதவி செய்யவும் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. அதனால் நீங்கள் யாரும் கண்டுக்க வேண்டாம், உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்பி வந்த தமிழ்செல்வி எப்படி இருக்கான்னு நீங்கள் வந்து கேட்டிருக்கலாம். நீ நல்லா இருக்கியா தமிழ்செல்வின்னு நீங்கள் வந்து அக்கறையாக கேட்டிருந்தா கூட நீங்கள் கேட்குற கேள்விக்கெலாம் நான் பதில் பேசியிருப்பேன். நானும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர்ந்துடக்கூடாதுன்னு எவ்வளோ கோவமாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் இனி இந்த பக்கமே வர வேண்டாம், நீங்கள்லாம் திருந்த மாட்டீங்கன்னு செய்து சொன்ன உடனே நாங்கள் திருந்த வேண்டாம் செய்து, ஆனால் நீ இப்படி திடீர்னு திருந்தி தமிழ்செல்வியை இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு தான் எங்களால் தாங்கிக்க முடியல. நீ எத்தனை நாள் தான் இப்படி தமிழ்செல்வி கிட்ட சந்தோஷமாக பேச போகிற, இல்லை தமிழ்செல்வி கூட சந்தோஷமாக வாழ போகிறேன்னு நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிட்டு அங்கேருந்து வர சாவித்திரி கிட்ட தாமரை கேட்குறாங்க. என்னம்மா இது, சேது மாமா இப்படி மனசு மாறிட்டாரு, நம்மளை பார்த்தா கோவமாக பேசுகிறாரு, தமிழ்செல்விக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, பார்த்தீங்களா தமிழ்செல்விக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுன்னு மற்ற எல்லா வேலையவும் உதவியவும் செஞ்சிட்ருக்க சேது மாமா இனி மனசு மாறுவாருன்னு நினைக்கிறீங்களா? இனி உங்களால் என்னம்மா செய்ய முடியும், என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்கும்போது, இந்த வீட்டு வாரிசை தமிழ்செல்வி சுமந்துட்டுருக்கான்னு என் அம்மா மோகனான்னு எல்லாரும் தமிழ்செல்வியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனாலும் சேது கண்டுக்காமல் இருக்கான்னு சந்தோஷத்தில் இருந்தேன். இப்போ பார்த்தியா தமிழ்செல்வி என் மனைவி ஏன் வாரிசை சுமந்துட்டுருக்கான்னு ரொம்ப உரிமையோடு இங்கே சேது பேச ஆரம்பிச்சிட்டான். இதுலேயே தெரியல இங்கே சேது ரொம்ப மனசு மாறிட்டான்னு.
சேதுவும் தமிழ்செல்வியும் கண்டிப்பாக சந்தோஷமாக வாழ போகிறதே இல்லை. இப்போ தமிழ்செல்வியை சேது ரொம்ப நல்லா கவனிச்சிட்டு இருக்கான்ல. இனி பாரு நான் என்ன செய்ய போகிறேன்னு. ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்க தமிழ்செல்விக்கு மறுபடியும் நான் பிரச்சனை செய்வேன். நீதான் சேது கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றது என்னுடைய ஆசை. இந்த சேது நினைக்கிறதெல்லாம் என்றைக்கும் நடக்காது. நீ முதல்ல கிளம்பி வா. இங்கே நின்றுட்டு இருந்தா எல்லாரும் நம்மளை பார்த்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரையை அங்கே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே தமிழ்செல்வி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா உங்கள் அத்தை கூட வந்து சொல்கிறாங்க நீங்கள் எப்படியும் மனசு மாறுவீங்க, என்னை ஏற்றுக்க மாட்டீங்கன்னு. அதனால் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்ல, எங்கள் அத்தை யார் அவங்க நான் நினைக்கிறத சொல்கிறதுக்கு? உன் மேலே எனக்கு அம்புட்டு பாசம் இருக்குது. உனக்கு ஒரு பிரச்சனைனா என்னால் தாங்கிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, நீ நல்லபடியாக படிக்கணும். ஆனால் நீ ரொம்ப நேரம் வந்து நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாதுன்னெலாம் சொல்லியிருக்காங்கல்ல. காலேஜுக்கு கண்டிப்பாக போகணுமான்னு சொல்ல, இல்லைங்க பரீட்சை இருக்குது, நான் படித்தே ஆகணும். எனக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நான் பரீட்சையில் கண்டிப்பாக வந்து நல்லா செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளு, உனக்காக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வி படிக்கிறதுக்கு கூட சேது பக்கத்துலேயே இருந்து இங்கே தமிழ்செல்விக்கு வந்து உதவியெல்லாம் செய்கிறாரு. அதே மாதிரி காலேஜுக்கு போகும்போது கூட தமிழ்செல்வியை வந்து காரில் கூட்டிகிட்டு போகிறது, அங்கே வந்து தமிழ்செல்விக்காக போய் பேசுகிறது. தமிழ்செல்விக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, தமிழ்செல்வி ரொம்ப நேரம் உட்காரவும் முடியாது, அதனால் தமிழ்செல்விக்கு பரீட்சை எழுதுறதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்னு காலேஜில் போய் தமிழ்செல்விக்காக நடந்ததெல்லாம் சொல்லி பேசுகிறாரு. இதெல்லாம் பார்த்த தமிழ்செல்வி, உண்மையாகவே என் வீட்டுக்காரர் என் மேலே அக்கறையாக தான் இருக்கார். நான் முன்னாடியே மன்னிப்பு கேட்டிருந்தா நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்கலாம். என்ன இருந்த கோவத்தில் சேதுவை நான் கண்டுக்காமல் இருக்க, சேது என்ன கண்டுக்காமல் இருக்க, இப்படியே பிரச்சனையும் பெருசாயிருச்சு. 2 பேரும் பிரியலான்ற முடிவு வரைக்கும் வந்துட்டோம். ஆனால் எனக்கு இப்போ நடந்த பிரச்சனையால் சேது என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் சேதுவை பிரியணுன்ற எண்ணம் எனக்கெலாம் வரவே கூடாது. என்ன மட்டும் இல்லை, நம்ம வாரிசையும் ஏற்றுக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறமா நாங்கள் ஒன்று சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு சொல்லி தமிழ்செல்வி ரொம்ப சந்தோஷமாக நினச்சிட்ருக்காங்க. காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிற சேது தமிழ்செல்வியை இங்கே பரீட்சை எழுத வைக்கிறதுன்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்ய, இங்கே வந்து சேது தமிழ்செல்விக்கு வேலை செஞ்சு கொடுக்குறதெல்லாம் அங்கேருந்து கண்மணி கவனிக்கிறாங்க. கண்மணியும் அங்கே தேடி வந்து, அண்ணி இப்போ எப்படி இருக்குது, உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லைல்ல அப்படின்னு ஆறுமுகத்தோடு வந்து கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் அண்ணன் சேது என் கூட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். அண்ணி நீங்கள் பரீட்சையெல்லாம் எழுதிட்டு வந்தீங்களே அப்படின்னு சொல்ல, ஆமாம் என்னால் காலேஜுக்கு இனி போக முடியாதுன்னு நினச்சேன், பரீட்சை எழுத முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் உங்கள் அண்ணன் சேதுவால் தான் நான் நல்லபடியாக ஒவ்வொரு பரீட்சையாக எழுதிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, பார்த்தீங்களா சேது அண்ணன் உங்கள் கூட வாழ மாட்டேன்னு சொன்னார். நானும் தமிழ்செல்வியும் பிரிய ஆசைப்படுறோன்னு சொல்லி என்னென்ன பிரச்சனையெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இப்போ உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பால் நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கிறீங்களே அப்படின்னு நான் எவ்வளவோ மனசு வேதனைப்பட்டேன். ஆனால் இப்போ சேதண்ணை உங்களுக்கு செஞ்ச உதவியெல்லாம் பார்த்து நான் அம்புட்டு சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, உடனே ஆறுமுகம், ஆமாம் தங்கச்சி, ஆனாலும் நீங்கள் எங்கள் கூட அந்த வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு சொல்ல, என்ன ராஜாங்க மாமா மருமகளாக ஏற்றுக்கணும், அப்புறம் தானே உரிமையோடு அந்த வீட்டுக்கு நான் வர முடியும் அப்படின்னு ஆறுமுகத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே சேது தமிழ்செல்வியை பார்த்துக்கும் போது ஒவ்வொரு பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறதெல்லாம் ஆறுமுகம் வந்து கவனிக்கிறாரு. இங்கே சேது இந்த வீட்டில் தமிழ்செல்வியை பார்த்துக்க அம்புட்டு கஷ்டப்படுறாரு. ஆனால் எதையுமே புரிஞ்சுக்காம நாங்கள் எல்லாரும் அந்த வீட்டில் வசதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். இதை பற்றி முதல்ல மாமனார்கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் தமிழ்செல்வி தங்கச்சியை அந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வரணும். அப்போ தான் சேதுவும் தமிழ்செல்வியும் சீக்கிரமாக ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க. இங்கே தமிழ்செல்வி இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படுறத விட எல்லாரும் தமிழ்செல்வி கூட இருந்தால் அவங்கவுங்க தமிழ்செல்விக்கு உதவி செய்வாங்க. சேதுவும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. ராஜாங்கம் தமிழ்செல்வியை மருமகளாக ஏற்றுக்கிட்டாலே சேது மனசு மாறி ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையவும் ஆரம்பிச்சிருவார். எனக்கு இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடச்சிருக்கு, வசதியான வாழ்க்கை கிடச்சிருக்கு, நான் விரும்பின கண்மணியவே கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு காரணம் சேதுவும் தமிழ்செல்வியும் தான். அப்படி இருக்கும்போது இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் ஏன் நினைக்கக்கூடாது, இவங்களுக்காக கண்டிப்பாக என் மாமனார்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து தமிழ்செல்விக்காக பேசுகிறதுக்காக இங்கே முடிவெடுக்கிறாரு ஆறுமுகம். இங்கே உடனே சேதுவும், வாங்க மாப்பிள்ள, புதுசாக பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸ்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்க, பிஸ்னஸ்லாம் ரொம்ப நல்லா நடக்குது. ஆனால் என்ன, நீங்களும் இங்கே தமிழ்செல்வியும் அந்த வீட்டில் இல்லாதது மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் மனசு வேதனையாகவே இருக்குன்னு சொல்ல, இல்லை அந்த வீட்டுக்கு வரலாம், எப்படியும் எங்களுக்குன்னு வாரிசு வந்ததுக்கப்புறமா நாங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக அங்கே வரதான் செய்வோன்னு சொல்ல, இப்போ தமிழ்செல்வியை தனியாக இருந்து எப்படி செய்து உங்களால் பார்த்துக்க முடியும், நீங்களும் வெளியில் போகணும்,
உங்கள் அப்பா கூட வெளியில் போக வேண்டியது இருக்கும். அப்போல்லாம் தமிழ்செல்வியை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்ல, அதான் மலரக்கா இருக்காங்கல்ல பார்த்துப்பாங்கன்னு தமிழ்செல்வி சொல்கிறாங்க. உடனே ஆறுமுகமும், சீக்கிரமாகவே அந்த வீட்டுக்கு நீங்கள் 2 பேரும் வருவீங்க, நான் உங்களை வர வைப்பேன். அது மட்டும் இல்லை, ராஜாங்க மாமா மனசு மாறினா தமிழ்செல்வி நீங்கள் சந்தோஷமாக செய்து கூட அந்த வீட்டுக்கு வருவீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, இங்கே தமிழ்செல்வி அமைதியாக இருக்காங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தங்கச்சி. என் வாழ்க்கைக்கு நீங்கள் செஞ்ச உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக நான் அமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுனால அவங்க கிட்ட பேசிட்டு இங்கே கண்மணியும் ஆறுமுகமும் தன்னுடைய வீட்டுக்கு போக, என்ன மாப்பிள்ள எங்கே போயிட்டு வரீங்க, கண்மணி எங்கம்மா போயிட்டு வரேன்னு வீட்டுக்குள்ளே வந்த உடனே ராஜாங்கம் கேட்க, இல்லைப்பா இங்கே அண்ணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க, அவங்க இப்போ காலேஜில் போய் பரீட்சை எழுதுறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம அண்ணன் செய்து தான் எல்லா உதவியும் செய்கிறாரு. தனியாக இருந்து தமிழ்செல்வி அண்ணியை பார்த்துக்கிறதும் கஷ்டம் தானே, அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்தோன்னு சொல்லும்போதே ஆறுமுகம் சொல்கிறாரு, மாமா எனக்காக நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து தந்தீங்க. நான் இங்கே கண்மணியை நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி தந்தீங்க. ஏன் இதுக்கு மேலே பிஸ்னஸ் செய்யணுன்னாலும் உங்களுக்கு நாங்கள் எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன்னு என் மேலே நீங்கள் இவ்வளோ அக்கறையாக இருக்க மாதிரியே சேதுவோட வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டாமா? சேது அங்கே தமிழ்செல்வியை தனியாக இருந்து பார்த்துக்க முடியாமல் கஷ்டப்படுறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஏன் மாமா பொறுமையாக இருக்கிறீங்க? சேதுவுக்கும் ஒரு நல்லது செய்யலாம்ல அப்படின்னு சொல்ல, தமிழ்செல்வியை நீ தான் பார்த்துக்கணும் சேதுன்னு இந்த பொறுப்பை நாங்கள் சேதுக்கிட்ட கொடுக்கல. நான் சேதுவை கூப்பிட்டு பேசினேன். தமிழ்செல்வியை நீ பார்த்துக்கவே முடியாது, கொஞ்ச நாளைக்கு வேணால் தமிழ்செல்வி இங்கே அவங்க அம்மா வீட்டுக்கு போகட்டும், வசந்தி பார்த்துக்கிட்டோன்னு சொன்னதுக்கு, தமிழ்செல்வி என் மனைவியை பார்த்துக்கிறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்குது? என்னால் தமிழ்செல்வியை தனியாகவே பார்த்துக்க முடியும், யாருடைய உதவியும் எனக்கு தேவையே இல்லைன்னு இப்படி செய்து பேசினதுக்கப்புறமா அவன் வாழ்க்கையில் நான் எப்படி தலையிட முடியும்? தமிழ்செல்வி கூட பேசவே மாட்டேன்னு சொன்னதும் சேது தான். தமிழ்செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொன்னது சேது தான். சேதுவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு வக்கீலை பார்த்து எல்லா ஏற்பாடையும் செஞ்சேன். இப்போ சேது எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். அதில் நான் எப்படி தலையிட முடியும், நான் எப்படி உதவி செய்ய முடியும்னு கேட்குறாரு இங்கே ராஜாங்கம். உங்களால் நீங்கள் நினச்சா எல்லாமே செய்யலாம். அங்கே தமிழ்செல்வி கஷ்டப்படுறாங்க, நடக்க முடியல, தனியாக இருந்து தமிழ்செல்வியை பார்த்துக்கவும் முடியாமல், ஆனால் தமிழ்செல்வி தன்னுடைய மனைவின்றதுனால விட்டு கொடுக்கவும் முடியாமல் இங்கே சேது தனியாக இருந்து பார்த்துக்கிறாரு. தமிழ்செல்வியை சேதுவே ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா, தமிழ்செல்வி இந்த வீட்டு மருமகன்னு நீங்கள் போய் கூப்பிட்டு வர வேண்டாமா? இந்த வீட்டுக்கு எவ்வளவோ உதவி செஞ்ச தமிழ்செல்வி இப்படி தனியாக இருந்து கஷ்டப்படணுமா? தன்னுடைய பரீட்சையும் எழுத போகணும், படிப்பையும் பார்க்கணும், இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த வீட்டில் நம்ம இத்தனை பேர் இருக்கோம், நாம் உதவி செய்ய வேண்டாம். ஆனால் தமிழ்செல்வி எல்லா உரிமையோடையும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும். நானே இந்த வீட்டுக்கு மருமகளாக வர நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் தமிழ்செல்வி பெருசாக என்ன தப்பு செஞ்சாங்க? அவங்க மாசமாக இருக்கிறதா பொய் சொன்னது உண்மை. இப்போ உண்மையாகவே மாசமாக இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் பெருசாக அக்கறையாக அவங்கள கவனிக்கவே இல்லையே. அதனால் நானும் இங்கே கண்மணியும் இந்த வீட்டில் இருக்கணும், நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறத நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா என் தங்கச்சி தமிழ்செல்வி இந்த வீட்டுக்கு வரணும். சேதுவையும் தமிழ்செல்வியவும் இந்த வீட்டில் வர வச்சு நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கணும். இந்த வீட்டு வாரிசை என் தங்கச்சி தமிழ்செல்வி சுமந்துட்டு இருக்கும்போது அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் பொறுமையாக அமைதியாக இருக்கவே முடியாது அப்படின்னு தமிழ்செல்வி வாழ்க்கைக்காக ராஜாங்கத்துக்கிட்ட ரொம்ப கோபமாக ஆறுமுகம் பேச, உடனே சன்னாசியும், அண்ணே நம்ம வீட்டு மாப்பிள்ளை சொல்கிறதும் சரிதானே, இங்கே கண்மணி வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிற மாதிரியே சேது வாழ்க்கையும் நம்ம யோசிக்க வேண்டாமா? சேதுவுக்காக தமிழ்செல்வி இங்கே வர வைப்போனே, ஹாஸ்பிட்டல் வர போயிட்டு வந்திருக்கா, சேது தனியாக இருந்து எப்படின்னா கவனிக்க முடியும்? அதனால் நம்ம வீட்டு மருமகளை நம்ம தானே மன்னிச்சாகணும். நீங்கள் ஒரு நல்ல முடிவாக எடுக்கலைன்னா கண்மணியை கூப்பிட்டுட்டு நான் தனியாக போகிறேன், இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு ஆறுமுகம் ஒரு முடிவெடுத்துட்டா அப்புறம் கஷ்டம் தானேண்ணே. நம்ம மாப்பிள்ளை சொன்னதுக்கப்புறமா நம்ம யோசிக்கவே கூடாது, ஆறுமுகம் சொல்கிறது சரிதான்னு இங்கே தமிழ்செல்வியை இங்கே கூப்பிட்டு வந்துடலானே. இல்லைனா கண்மணி அப்புறம் ஆறுமுகம் தான் முக்கியம்னு இந்த வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டா நம்ம எப்படி கண்மணியை பார்க்குறது? அதனால தான் இங்கே தமிழ்செல்வியை தன்னுடைய தங்கச்சியாக நினச்சி ஆறுமுகம் இப்படிலாம் பேசும்போது நம்ம மருமக தமிழ்செல்வி சொன்ன பொய்யை நம்மளும் மன்னிச்சுட்டு இப்போ மாசமாக இருக்க தமிழ்செல்வியை நல்லா கவனிச்சுக்கிட்டா நல்லது தானே. உங்களுக்கு வசந்தி குடும்பத்து மேலே கோபம் இருக்கலாம், தமிழ்செல்வியோட அப்பா இப்படிலாம் செஞ்சுட்டாங்களே நீங்கள் நினைக்கலாம். அது எல்லாத்தையும் மறந்துட்டு சேது வாழ்க்கைக்காக இந்த ஒரு முறை தமிழ்செல்வியை நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கணும் அப்படின்னு இங்கே பேசிகிட்டு இருக்காரு சன்னாசி. உடனே ஆறுமுகம் எந்த பதிலும் யார்கிட்டையும் பேசாமல் அங்கே தமிழ்செல்வியை பார்க்கறதுக்காக அங்கே வீட்டுக்கு போகிறாரு. தமிழ்செல்வி உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. மாமா நீங்களா அப்படின்னு சொல்ல, நான் தாம்மா. நல்லா இருக்கியான்னு கேட்க, மாமா அப்படின்னு சொல்லும்போது, நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன், நீ இங்கேருந்து கஷ்டப்பட வேண்டாம், சேது தமிழ்செல்வியை நம்ம வீட்டுக்கு நீ ஏன் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்ல,
தமிழ்செல்வி நடக்க முடியாததுனால சேது எப்பயும் போல தமிழ்செல்வியை மெதுவாக அங்கேருந்து தன்னுடைய வீட்டுக்கும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் சேதுவும் தமிழ்செல்வியும் ஒன்றா மறுபடியும் ராஜாங்க வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்துட்டு சாவித்திரி, ஈஸ்வரி, சித்ரான்னு பேரதிர்ச்சியோடு இருக்காங்க. இந்த ஆறுமுகம்லாம் ஒரு ஆளுன்னு அவன் பேசுகிறத கேட்டு இந்த கண்மணி, ஆறுமுகம் 2 பேரும் இந்த வீட்டிலேயே இருக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாரே இந்த ராஜாங்கம் அப்படின்னு பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. ஆறுமுகம் பேசின பேச்செல்லாம் சரிதான்னு மனசு மாறின ராஜாங்கம் அங்கே தமிழ்செல்வி கிட்ட சொல்கிறாங்க, தனியாக இருந்து நீங்கள் யாரும் கஷ்டப்பட வேண்டாம், இது உங்கள் வீடு, எல்லா உரிமையோடையும் தமிழ்செல்வி எப்பயும் போல சேது கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம். அது மட்டும் இல்லை, நானே மனசு மாறினதுக்கப்புறமா சேது, நீ உன் மனைவியை இதே வீட்டில் வச்சு ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம். தமிழ்செல்வி காலேஜுக்கு போகிறதா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் போகிறதா இருக்கட்டும், எல்லா பொறுப்பையும் நீயே பார்த்துக்க சேது. ஆறுமுகம், நீங்கள் சொன்னதை நான் செஞ்சிட்டேன். உங்கள் தங்கச்சி தமிழ்செல்வி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு ராஜாங்க சொன்னதை கேட்டு உடனே இங்கே கண்மணியும், பார்த்தீங்கல்ல, வீட்டில் எங்கள் அப்பா கூட நீங்கள் பேசுகிற எல்லாத்துக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க. இனி எங்கள் அத்தை சாவித்திரி உங்களை வீட்டு வேலை ஏதாவது செய்ய சொன்னாங்கன்னா உடனே எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுங்க. அப்புறம் சாவித்திரி இந்த வீட்டிலையே இருக்க முடியாது அப்படின்னு கண்மணி சாவித்திரியை பார்த்து சொல்லும்போது இங்கே சாவித்திரி ரொம்ப கோவமாக பார்த்துக்கிட்டே இருக்க கண்மணி மெதுவாக சாவித்திரி கிட்ட போய் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, என் வீட்டுக்காரர் ஆறுமுகம் சொன்னதை கேட்டு அதெல்லாம் சரின்னு புரிஞ்சுக்கிட்டு எங்கள் அப்பா தமிழ்செல்வி அண்ணியே இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சேதானனும் தமிழ்செல்வியும் இனி ஒன்று சேர்ந்து இந்த வீட்டில் தான் வாழ போகிறாங்க. என்ன உங்களுக்கு பொறாமையாக இருக்கும், ஆனால் என்ன செய்கிறது, எல்லாமே நல்லதாக நடக்குது. பார்த்தீங்களா, நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இப்போயாவது என் வீட்டுக்காரர் ஆறுமுகத்து மேலே எங்கள் அப்பா எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, அவர் அவர் என்ன சொன்னாலும் கேட்குறதெல்லாம் பார்த்து எங்கள் அப்பா எவ்வளோ அக்கறையாக இருக்காருன்னு புரிஞ்சுக்கோங்க. இனி ஆறுமுகத்தை வீட்டு வேலை செய்ய வைக்கிறது, தேவையில்லாமல் பேசி அவர் மனசை வேதனைப்படுத்துறதுன்னு ஏதாவது செஞ்சீங்கன்னா நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கன்னு எல்லாத்தையும் எங்கள் அப்பா ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் என்ன, நீங்களும் உங்கள் பொண்ணு தாமரையும் இந்த வீட்டில் இருக்க முடியாது. புரிஞ்சு நடந்துக்கோங்க அத்தை அப்படின்னு இங்கே சாவித்திரியை பார்த்து கோவமாக பேசிட்டு கண்மணி ஆறுமுகத்தை கூப்பிட்டு உள்ளே போகிறாங்க. உடனே தாமரை சாவித்திரி கிட்ட, என்னம்மா நடக்குது, இந்த கண்மணிலாம் இப்படி பேசிட்டு போகிறா, நம்ம நினைக்காதது எல்லாமே நடக்குது. இங்கே ராஜாங்க மாமா மனசு மாறினது மட்டும் இல்லாமல் தமிழ்செல்வி தனியாக இருந்து கஷ்டப்படக்கூடாது, வீட்டில் உள்ள எல்லாரும் தமிழ்செல்வியை ரொம்ப நல்லா பார்த்துக்கணுன்னு தமிழ்செல்வி சேது 2 பேரையும் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. என்னம்மா நடக்குது, நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சாவித்திரியும் ஆறுமுகம் கண்மணி 2 பேரும் தமிழ்செல்வி மேலே உள்ள அக்கறையிலையும் பாசத்துலையும் தமிழ்செல்விக்காக பேசி எங்கள் அண்ணன் ராஜாங்கத்தோட மனசையே மாற்றிட்டாங்களே, இந்த ஆறுமுகம் இப்படிலாம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தமிழ்செல்விக்கு உதவி செய்ய இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் இந்த ஆறுமுகத்தை நான் சும்மா விட போகிறதே இல்லை. ஆறுமுகம் பேசின பேச்சால் தான் எங்கள் அண்ணன் ராஜாங்கம் இப்படி ஒரு முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் சேதுவையும் தமிழ்செல்வியவும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு மறுபடியும் கூப்பிட்டு வந்துட்டாரே அப்படின்னு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க சாவித்ரி. ஆனால் ராஜாங்கம் மனசு மாறி இப்படி ஒரு முடிவெடுத்ததால் சேதுவும் தமிழ்செல்வியும் ரொம்பவே சந்தோஷமாக தன்னுடைய வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் ஆறுமுகம் நமக்காக பேசின பேச்சால் ராஜாங்க மாமாவே மனசு மாறிட்டாரு அப்படின்னு மறுபடியும் ராஜாங்க வீட்டுக்கு மருமகளாக திரும்பி வந்த தமிழ்செல்வி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே சேதுவும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர்ந்த சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்போ தான்